மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவின் உள்ள இருக்கக்கூடியவங்க இல்லாட்டி என்ஆர்ஐ இருக்கக்கூடியவங்க, இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடியவங்க, இந்த ரெண்டு பேர் மீதுமே மத்திய அரசு இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையான அரசின் மீது கவனம் இருக்கு இல்லையா, இப்போ சமீப காலமாக அதிகரிக்குது. அவங்க நாட்டுடனான தொடர்பாகட்டும் இல்லாட்டி இங்கேருந்து தன்னுடைய குழந்தைகளை வெளிநாடுகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, இந்த எல்லாரோடையுமே நாடு ஒரு சரியான கணக்கோடு இருக்கணும். அதுக்கு இங்கே போதிய அளவுக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியாகவும் சரி, இதை பட்ஜெட்லேயும் சரி சரியான வழிவகைகளை செய்ய வேண்டியது அவசியம்னு இந்த சமீபத்திய பட்ஜெட்லேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நரேந்திர மோடி அவர்களுடைய பயணமாகட்டும் இல்லாட்டி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பட்ஜெட் ஆகும், இந்த ரெண்டுலையுமே இந்த விஷயங்கள் பெரிய லெவலில் பிரதிபலிக்குது. இது ஆரோக்கியமான விஷயம். எடுத்துக்காட்டுக்கு 7 லட்சம் வரைக்கும் வந்த டிசிஎஸ், அதாவது நீங்கள் ஒரு வெளிநாடுகளில் உங்களுடைய குழந்தைகளை அனுப்பி அவங்களுக்கு நீங்கள் காசு அனுப்பி வைக்கிறீங்க படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு டிசிஎஸ் வேல்யூன்னு இருந்தது, அதுக்கான டாக்ஸஸ் இருக்கு, அதை 10 லட்சம் வரைக்கும் கூட்டியிருக்காங்க. இது முதலாவது ஆரோக்கியமான விஷயம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ இருக்கு இல்லையா, அவங்க இங்கே முதலீடு பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஆகட்டும், இங்கே முதலீடு பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை எப்படியான முதலீடுகளை அதிகரிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் விரும்புது, அதில் அவங்களுக்கு போதிய பாதுகாப்பும் எளிமையாக உருவாக்குற வகையில் இந்த அரசாங்கம் தீவிரப்படுத்துகிறாங்க. பொதுவாகவே என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேண்ட் வாங்கி போடுறது இல்லாட்டி ஒரு இடங்கள் வாங்கி போடுறது இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, இந்த அளவில் மட்டும் தான் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் சர்வீஸ் செக்டாரில் டெவலப்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் முதலீடு பண்ணுறதுக்கு எப்படியான வழிவகைகளை செய்கிறது இந்த பட்ஜெட்டில், அதாவது நடந்து முடிக்கக்கூடிய பட்ஜெட் ஆகட்டும், இப்போ நரேந்திர மோடி அவர்களோட பயணம் ஆகட்டும், இது ரெண்டுலையுமே நம்மளால் அவங்க அதிக கவனம் செலுத்துறாங்கன்னு பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்ஆர்ஐ, நாட்டின் வெளியே இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தன்னுடைய வீட்டுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அதிகரிக்கிறதுக்காகவும் தன்னுடைய பொருளாதாரத்தையை மேம்படுத்துறதுக்காக போகக்கூடிய அவங்க எதிர்பாராத வரக்கூடிய கிரைசிஸ் இருக்கு, அதாவது எதிர்பாராத வரக்கூடிய விபத்துகள் இல்லை எதிர்பாராமல் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் மூலமாக தான் இவங்க பெரிய லெவலில் தங்களுடைய சேவிங்கை இழக்கிறாங்க. அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க, தன்னோட குடும்பத்தினுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி அவங்களுடைய பொருளாதார நிலைமை நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் சிக்கல் எங்கேருந்து வருது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு மருத்துவ செலவுன்னு வந்தாலோ இல்லாட்டி எதிர்பாராத விபத்து ஏற்படுதுனாலோ இப்படியான விஷயங்களில் ஒட்டுமொத்தமாக அவங்க வருமானம் நிற்கும் பட்சத்தில்னா அவங்க அது வரைக்கும் சம்பாரித்து கஷ்டப்பட்டு ஒரு 10-15 வருஷம் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க, அது ஒட்டுமொத்தமாக இலக்கும் நிலைக்கு தள்ளுறாங்க. அதாவது ஒரு 10 வருஷம் பின்னோக்கி தள்ளப்படுறாங்க. இது சமீபத்தில் இருக்கக்கூடிய எல்லா சர்வே ரிப்போர்ட்டும் சொல்லுது. ஒரு எதிர்பாராத விபத்தோ இல்லாட்டி கேன்சர் போன்ற நோய்களோ இந்த ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க குடும்பத்தை தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தை ஒரு ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டியில், அதாவது ஒரு பொருளாதார நிலைத்தன்மையோட வைக்கிறீங்களே, தடுமாற்றம் ஏற்படாத நிலைமை, எந்த ஒரு நிலைமையிலும் தடுமாற்றம் ஏற்படாத நிலைமையை உருவாக்குறது இல்லையா, அது முக்கியமான விஷயம். அதுதான் அவங்களுடைய குடும்பத்தை தாங்கி பிடிக்க வல்லது. இல்லைன்னா ஒருவேளை எதிர்பாராத விபத்தினால மரணம்னு வச்சுக்கோங்க, அது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கடன் நோய்க்கு தள்ளும் இல்லையா. கேன்சர் போன்ற நோய்களா அது ஒட்டுமொத்த சேவையும் காலி பண்ணும். மற்ற முதலீட்டு முறைகளை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி என்ஆர்ஐயை பொறுத்த வரைக்கும் முதலாவது கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 820 ரூபாய் எடுத்து வைக்க முடியும் இன்சூரன்ஸ் செக்டருக்குள்ள அப்படின்னா, அதன் மூலமாக ஒரு 2 கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பான நிலைமைக்கு நகர்த்த முடியும் அப்படின்னா, அதை எடுத்து வைக்கிறது என்னை கேட்டால் நியாயமான விஷயம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் போனீங்கன்னா என்ஆர்ஐ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் இருக்குது, அதனுடைய வகைகள் என்னென்ன இருக்குது, அது எப்படியான பேக்கேஜஸ் உங்களுக்கு கொடுக்குது, இந்த விஷயங்கள் உங்களால் பார்க்க முடியும். இந்த மாதிரி என்ஆர்ஐக்காக வழங்கக்கூடிய இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விபத்தின் மூலமாக ஏதோ ஒரு இடத்துல நம்ம மரணம் அடைகிறோம்னா, நம்ம குழந்தைகளோட படிப்பாகட்டும் இல்லாட்டி நாம வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன்களாகட்டும் இல்லாட்டி பிற தேவைகளாகட்டும் இல்லாட்டி கல்யாணம் போன்ற நல்ல விஷயங்களாகட்டும், இந்த எல்லா விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்தில் தாங்கி பிடிக்கிறது இந்த இன்சூரன்ஸ் செக்டர் தான். இந்த மாதிரி என்ஆர்ஐக்கு கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸை எதனால் இங்கே எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, மற்ற நாடுகளோடு நீங்கள் ஒப்பிடும்போது நீங்கள் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணாலே தெரியும். ஸோ 30லேருந்து 50% அளவிற்கு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் செக்டர் இருக்குல்ல, அதோட ப்ரீமியம் அமௌண்ட்டோட இது குறைவு. இது குறைவுன்றது மட்டும் கிடையாது, ஒருவேளை நம்ம ஆனுவலாக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆனுவலாக எடுக்கும்போது என்ன ஆகும்னா 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டும் இங்கே கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதோட தள்ளுபடி இருக்கும். ஜிஎஸ்டி தள்ளுபடி 18% வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனவே 2 டிஸ்கவுண்ட், ஜிஎஸ்டி ஒரு 18%, அது ஒரு 5% இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக 23% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வகைகள் உண்டு. ஒருவேளை நம்ம அந்த டேர்முக்குள்ளே நம்மளால் எந்த கிளைமும் பண்ணலைன்னா அந்த ப்ரீமியம் அமௌண்ட் ஃபுல்லாக திரும்ப வரணும்னா அதற்கான ஆப்ஷனும் உண்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் அதில் செக் பண்ணாலே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். நிறைய டேர்ம் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் 100% கிளைம் கொடுக்குறாங்க. எனவே அதை கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த கிளைமை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஹானராக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். என்னை கேட்டிங்கன்னா அதோட எலிஜிபிலிட்டியில் ஒரு சின்ன சிக்கல் இருந்தாலோ இல்லை டாக்குமெண்ட்டில் ஒரு எரர் இருக்காலோ அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுல இன்சூரன்ஸ் செக்டரில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இது என்ஆர்ஐயோட இந்த இன்சூரன்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும். எனவே ஒரு மிடில் கிளாஸாக இருந்து நம்ம குடும்பத்துடைய பொருளாதார நிலைமைக்காக வெளியில் போயிருக்கோம், இங்கே இருக்க குடும்பங்களுடைய
நிலைமையை நம்ம ஒரு ஸ்டேபிளாக வைக்கணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பிளானை எடுத்து வைக்கிறது அவசியம். இப்போ நாம் பேசிக்கிறது ஒரு மிடில் கிளாஸ் அந்த லெவலில் ஓரளவுக்கு நம்ம ஃபைனான்ஸில் ஸ்டேபிள் ஆகிட்டோம், அது ஒரு நல்ல முதலீடு அளவு பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு 5 கோடி 10 கோடி வரைக்கும் எதில் கொண்டு போய் அவங்க லாக் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே லேண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் பண்ணுறது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நரேந்திர மோடி தலைமையிலான அரசும் இல்லாட்டி சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பார்வை எப்படியா இருக்குது அவங்களுடைய பட்ஜெட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அவங்க என்ன நினைக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சிப் மேனுஃபேக்சரிங் சின்ன சின்ன போர்டு மேனுஃபேக்சரிங்ஸ் இல்லையா, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டரை நோக்கி முதலீடுகள் வர வேண்டியது அவசியம். அந்த முதலீடுகளை ஒருவேளை 20% வரைக்கும் அவங்க சீலிங் அதை அவங்க லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அதை 40-60% வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான அந்த பெர்மிஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது என்ஆர்ஐ முதலீடு பண்ணும்போது இங்கே எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகப்படான எளிமையாக்கணுமோ அதே அளவுக்கு எளிமையாக்கியிருக்காங்க. அதோடு சேர்த்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நிறையா டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. எனவே ஓரளவுக்கு மேலே நாம் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறோம், நியாயமாக வளர்ச்சி அடையணும்னு நினைக்கிறோம், அதோடு சேர்த்து நாட்டுக்கு ஏதோ வகையில் உதவி செய்யணும்னு நினச்சி வச்சுக்கோங்க. என்னை கேட்டால் நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஏரியாவில் எந்த செக்டாரில் முதலீடு பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி முதலீடு பண்ணால் நமக்கு வழிவகை உண்டு, அதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்குது, இதை எல்லாமே கூட கொஞ்சம் நீங்கள் பட்ஜெட் விஷயத்தில் என்ஆர்ஐ இருக்கக்கூடிய நபர்கள் தேடி பார்க்க வேண்டியது நல்லது. அது ஒன்று உங்களுக்கு நல்லது, இன்னொன்று நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களால் நிச்சயமாக ஓரளவுக்கு உதவி செய்ய முடியும் இந்த வகையில். எனவே இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த என்ஆர்ஐக்கான இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் உங்களுடைய லிங்க் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வகைகள் உண்டு. அதில் ஜிஎஸ்டி 18% வரைக்கும் ஒரு டிஸ்கவுண்ட்டும், அதோட சேர்த்து நம்ம ஆனுவலாக எடுக்கும்போது 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக 23% டிஸ்கவுண்டோட மற்ற நாடுகளோட சீப்பாகவும் இங்கே கிடைக்கும். எனவே இது கூடுதலாக கவனம் எடுத்து பார்க்கறது நியாயமான ஒரு விஷயம்.